கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசி கஷ்டத்தை மட்டுமே இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி, அதுவும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு அறிகுறியை உங்களுக்கு சைகையின் மூலமாக காட்ட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த மாற்றம் மிகப்பெரிய விஷயமா வெளியில் தெரியாதுங்க. அதை முதல்ல நீங்கள் தான் கவனிப்பீங்க. மனநிலை உங்களுக்கு கொஞ்சம் மாறப்போகுது. சில விஷயங்களுக்கு முன்னாடி மாதிரி பதில் வராதுங்க. சில மனிதர்கள் முக்கியம் இல்லாதது மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும் அன்பையும் பாசத்தையும் செலுத்தி செலுத்தி கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சலிச்சு போயிட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் ஒரு படி இறங்கி போக மாட்டீங்க. இந்த மாற்றம் யார்கிட்ட நடக்குது? உறவுகள்கிட்ட நடக்க போகுதா? வேலையில் நடக்க போகுதா? இல்லை நீங்கள் உயிருக்கு உயிராக நினச்சி பழகிட்டு இருக்கீங்களே அந்த மனிதர்கள்கிட்ட நடக்க போகுதா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. இந்த மனநிலை, இந்த உணர்ச்சிகள், இந்த குழப்பம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தெளிவான பாதையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்னமும் அதிகமாகுமே தவிர குறையாதுங்க. இந்த காணொளியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தொடர்புடைய ரொம்பவே நெருக்கமான விஷயங்களை பற்றி பிரபஞ்சம் ஒரு முறையை தான் அறிகுறிகளை கொடுக்குங்க. அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது பிரபஞ்ச வாசல் ஒரு முறை தாங்க திறக்கும். அந்த கதவு ஒரு முறை திறக்கும் பொழுதே நம்ம அதை சரியாக உபயோகப்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களை பாதித்த விஷயங்கள் இப்போ உங்களை விட்டு விலகி தள்ளி போக போகுதுங்க. சில விஷயங்களை நீங்களே வேண்டாம் அப்படின்னு அமைதியாக புறக்கணிக்க போகிறீங்க. சில மனிதர்கள் தானாக தூரமாகிற மாதிரி தோணும். அதுக்காக கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா இந்த நேரம் யார் முக்கியம் இல்லைன்னு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு சுட்டி காட்ட போகுதுங்க. முன்னாடி குழப்பமாக இருந்த ஒரு விஷயம் இப்போ மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்குதுங்க. உடனே எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது. ஆனால் உள்ளுக்குள்ள இது சரியில்லை அப்படிங்கிற உணர்வு வரும். அந்த உணர்வை நீங்கள் நம்புவீங்க. அதுதாங்க விதி காட்டக்கூடிய வழி. இந்த தெளிவு ஒரே நாளில் வந்துடாது, படிப்படியாக வரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலத்தில் நீங்கள் குறைவாக பேச ஆரம்பிக்கலாம். அது தவறில்லை. அது உங்கள் மனம் சுத்தமாகிற அடையாளம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ளே இந்த தெளிவு எப்போ வரப்போகுது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்ன நடைமுறை பழக்கம்தாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. அதுலேயும் காலை நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுந்த உடனேயே அவசரமாக அன்னைக்கு நாளை ஆரம்பிச்சிடாதீங்க. சில நிமிஷம் அமைதியாக இருங்க. குளித்ததுக்கு அப்புறமா விளக்க முதல்ல ஏற்றுங்க. அந்த தருணத்திலேயே பூஜை அறையில் 2 நிமிஷமாவது அமைதியாக உட்காருங்க. இந்த நேரத்தில் பலர் செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா, சின்ன பழக்கங்களை லேசாக எடுத்துக்கிறது தான். ஆனால் உண்மையிலேயே அந்த சின்ன பழக்கங்கள் தாங்க உங்கள் நாளை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவையே எடுக்குது. காரணம் என்னன்னா, இருள் கிரகமான சனியோட பார்வையில் இருக்கும்போது கன்னிராசி பெண்கள் எத்தனை கஷ்டங்கள் பட்டாலுமே அதிலிருந்து அவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் விடுபடவே முடியாது. ஆனால் நம்ம ஏற்றக்கூடிய அதிகாலையில் நம்மளோட மனசை நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டு தெய்வத்திற்கு தீபச்சுடரை ஏற்றும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகியே தீருங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு நாளோட காலை பொழுது நல்லபடியாக ஆரம்பித்தா அந்த நாள் முழுசுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரியே நடக்குங்க.
அதாவது அதுவே ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது அமைதி இல்லாத ஒரு மனநிலையோடு ஆரம்பிக்கும் போதே அந்த நாள் முழுசுமே குழப்பமாகவே தான் இருக்கும். அதனால் பெரிய கடினமான பரிகாரங்கள் தேவையே கிடையாதுங்க. தெய்வம் கேட்பது உண்மையான பக்தியை மட்டும்தான். சின்ன 2 நிமிஷம் வேண்டுதல் போதுங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கை பிரகாச நிலையை அடைஞ்சே தீருங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக ஒரு குணம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை மறுபடியும் மனசுக்குள்ளே ஓட விட்டுட்டே இருப்பீங்க. முடிவை எடுத்ததுக்கப்புறமும் சரியாக எடுத்துட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. கன்னிராசி மிகப்பெரிய அளவில் 12 ராசிகள்லேயே முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ராசி. ஆனால் சில சூழ்ச்சிகளால் இன்னமும் புதைகுழியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை நம்மளே இன்னமும் அதிகரிக்கக்கூடாது. தயவு செஞ்சு பழைய விஷயங்களை யோசிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா அதிகமான யோசனைகள் வேகத்தை குறைக்கும், சரியான முடிவையும் தாமதப்படுத்தும். இதனால் நம்ம முன்னேறக்கூடாது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். ஒரே சூழ்நிலையில் நீங்கள் முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் அதை மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எழுதுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்கள் பாதியாக குறையும், மனம் தெளிவாகும். இன்னொரு விஷயம், எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. அது இன்னும் குழப்பத்தை தான் தரும். போதும் அப்படிங்கிற அளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் செயலில் இறங்குங்க. எல்லா விஷயத்துலையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த செயலை ஆரம்பிக்கவே முடியாது. குழப்பங்கள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிகமான யோசிப்பை நீங்கள் குறைச்சிங்கனாவே போதும். உங்களினுடைய முன்னேற்றம் தானாக அதிகரிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய சூட்சமங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. யார் உண்மையாக உங்களை ஆதரிக்கிறாங்க, யார் நேரம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு போகலாம் அப்படிங்கிற இருக்கிறதாங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புரிய வரும். சிலர் தானாகவே தூரமாக மாதிரி தோணும். அதை இழப்புன்னு நினைக்காதீங்க. பல நேரம் அதுதாங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மனிதருக்கு அவ்வளவா கவனம் செலுத்தி இருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போது நீங்கள் அந்த மனிதருக்கு அதிகமாக கவனம் செலுத்தும் போது அவர்களினுடைய அலட்சியம் அதிகமாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் முக்கியம் அப்படின்னு தோணலாம். அதனால எல்லாரையும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் யார் முக்கியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்மானிச்சே ஆகணும். இந்த தெளிவு தானாகவே உங்களோட மனசுக்குள்ளே வரும். வந்ததுக்கப்புறமா மாபெரும் எல்லைகளை நீங்கள் அமைக்க. கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு. இனியாவது நீங்கள் நல்லா இருக்கணும். நலமாகவும் வளமாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கன்னிராசியினுடைய காலை விழுந்தா கூட மற்றவங்க காலியாயிருவாங்க. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைஞ்ச கன்னிராசி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி ரொம்ப அசால்ட்டாக சமாளிப்பீங்க. கன்னிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. என்ன தெரியுமா? இவங்க மற்றவங்க ஏமாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. பண விஷயத்தில் நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க. உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க, உண்மையாக மட்டுமே வாழக்கூடியவங்க. உண்மையை தவிர்த்து இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க. இந்த கோர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு. அதே மாதிரி இவங்க வாழ்க்கை முழுக்கவே உண்மை மட்டும்தாங்க வெளிப்படும். ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது ஒரு தப்பு இருக்கா அப்படின்னா யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி பேசி விட்டுருவீங்க. அதீத புத்திசாலிங்க. இந்த புத்திசாலி எப்படி ஏமாளியாக ஆகுறாங்க அப்படின்னா உண்மையை மட்டுமே இவங்க தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில். இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் இவங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றும் தெரியுமா?
இவங்களினுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். மற்றபடி எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. ஏன் சில பேர் இவங்களினுடைய உண்மையை கூட பொய்யா அடையாளப்படுத்தி இருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. நிறைய இடத்துல ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு இவங்களை கஷ்டமும் படுத்தி இருப்பாங்க. கண்டிப்பாக இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கன்னி ராசி அன்பு சொந்தங்களே, இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களை ஏளனமாக பார்த்த உங்களுடைய எதிரிகள் எல்லாருக்கும் அவங்களினுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீர தீரமான உங்களினுடைய நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த நாட்கள் எல்லாம் போய் யோகம்னாவே எப்படின்னா அமோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேல் உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களினுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணுங்க. உங்களினுடைய எண்ணமும் உங்களினுடைய மனசும் உங்களினுடைய செயலும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். வாழ்த்துறங்க. இனிமையான இந்த வருஷத்தில் கன்னி ராசி பயம் அறியாதவங்க, எப்பவுமே இளமையாக இருக்கக்கூடியவங்க, அழகுக்கு பெயர் போனவங்க. இவங்க கிட்ட பேசினாவே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுங்க. மலையளவு பிரச்சனைகளோட இவங்க கிட்ட நீங்கள் போனாலுமே அந்த மலையளவு பிரச்சனையை கூட அவங்க தூக்கிக்கிட்டு உங்களை சர்வ சாதாரணமாக லேசாக உணர வைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட யாருமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களோட உணர்ச்சிகளுக்கு துளி அளவு கூட மதிப்பு மரியாதை கொடுத்தது கிடையாது. உண்மைதான கன்னிராசிக்காரங்களே? இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தி இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. என்னதான் நேரம் காலம் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இருக்குது. அது எப்படி என்ன ஏதுங்கிறத பார்க்கலாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களினுடைய அந்தஸ்து உயரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே எளிமையான வாழ்க்கைக்கும் யதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க, மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் புதனும் சாதகமான நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருதுங்க. புது தைரியம் பிறக்கும். உங்களினுடைய கோபம் குறையும். செலவுகளை கற்றுக்கொள்ள வரும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. திருமண மந்தத்தில் பெண்களுக்கு கணவரினுடைய ஆதரவு, ஆண்களுக்கு பெண்களினுடைய ஆதரவும் இருக்கும். அதாவது உங்களினுடைய மனைவிமார்களினுடைய ஆதரவு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றத்தை அடைவீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குறிப்பாக பண விஷயம், பண பிரச்சனை தீர்ந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. எதிர்பாராத பணவரவு இருக்குது. பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களுக்காக நீங்கள் செஞ்ச வேலைகள் உங்களை சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி காட்டும். நிறைய சுப நிகழ்ச்சிகளை முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு அமைப்பு சாதகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றியாளராக வலம் வருவீங்க. விஐபிகளினுடைய அறிமுகம் கிடைக்கும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். திருமணம், சீமந்தம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வீட்டில் நடக்கும். கணவன் மனைவி உறவெல்லாம் இருந்து வந்த மோதல்கள், கசப்புத்தன்மை எல்லாமே நீங்க போகுது. ரொம்பவே சந்தோஷமா அந்யோன்யமாக வளம் வர போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. எதிரிகள் ஒழிய போறாங்க. வருங்காலத்தை பற்றின உங்களோட மனசில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நடக்க போகுது. கடன் வாங்கி நீண்ட நாள் உங்களை ஏமாத்தினவங்க கூட இந்த காலகட்டத்தில் பணத்தை திருப்பி தருவாங்க. தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. பாதியில் முடங்கி கிடந்த வீடு கற்ற பணிகளை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடித்து கிரகப்பிரவேசனம் செய்வீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடந்து முடியும். நல்ல நிறுவனத்தில் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும். உங்களை ஏளனமாக இழிவாக பேசினவங்க, உங்களை திட்டுனவங்க, இவங்க எல்லாமே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்வுக்கு போக போகுது. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீங்க. தாய்வழி உறவுகளில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும்.
அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலுமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும். சின்ன சின்ன தலை சுத்தல் வர்றது, இந்த கொமட்டிட்டு வர்றது, வாந்தி, காய்ச்சல், மயக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும். அதை உடனடியாக மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். நல்ல காலத்தில் இந்த திருஷ்டி சுற்றி போடணும் இல்லையா, அந்த மாதிரி இதையும் சரி செய்யறதை விட முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. நேரம் கிடைக்கிறப்ப யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. சின்ன சின்னதாக உடற்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.